உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த மே மாதம் 22ஆம் நாளாகிய வியாழக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, வியாழக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர் ஆண்டவரே. தொடர்ந்து நல்ல மழையை தந்து வருகிறீர். இன்னும் அதிகமான மழையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய கால்நடைகளும் விவசாயம் செழிக்கட்டும். குறிப்பாக கர்த்தாவே, எங்களுடைய ஆற்றில் ஆண்டவரை தண்ணீர் வந்து அநேக கிராமங்கள் செழிப்படைய கர்த்தண்ணீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் காலை வேளையிலே உம்முடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். அடியறை மறைத்து நீர் பேசும் நாள் கேட்கிற ராஜா. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசிரியர் உடைய அன்பர் சாரியம் சாக்கோசாரியம் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் இந்த இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நம் ஆண்டவரை துதிக்கும்படியாக சாரோடு இணைந்து யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடும். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னிலே வளவன்று கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இடையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்
எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியான மே மாதம் 22ஆம் நாளாக இந்த வேலைக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளின் இறை செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். யோவான் 14 1 முதல் 21. இயேசு ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் அவருடைய சமாதானமும் அவருடைய உடன் இருப்பும் என்று தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஜீசஸ், த ப்ராமிஸ் ஆஃப் ஜீசஸ், த ப்ராமிஸ் ஆஃப் பீஸ், த ப்ராமிஸ் ஆஃப் பிரசன்ஸ். இயேசு ஆண்டவருடைய டிபார்ச்சர், அவருடைய மரண வேலையை பற்றி தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2 முறை சொல்லிவிட்டார். ஆனால் சீடர்கள் அதை பற்றிய எண்ணமும் அதை பற்றிய கவலையும் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு ஆண்டவருடைய பிரிவு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் தான் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயமும் உங்களுடைய உள்ளமும் கலங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். பொதுவாக நம்முடைய வீடுகளிலே துன்பங்களும் துயரங்களும் மரண வேலையும் நாம் சந்திக்கும் போது நம்முடைய இருதயம் கலங்கும், நம்முடைய உள்ளம் கலங்கும். இருதயம் கலங்கி உள்ளம் கலங்கி நாம் அழுகிற போது மிகுந்த வேதனையோடு நாம் இருப்போம். அதை தான் இங்கே இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து செல்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். இதை 3வது முறை சொல்றார். ஏற்கனவே 2 முறை நான் இந்த உலகத்தில் இருந்து போகிறேன், சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், இதோ இந்த எருசலேமின் மூத்த விசுவாசிகள், ஆலயத்தின் மூத்த விசுவாசிகள், மூப்பர்கள் என்னை படுகொலை செய்ய போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர்களுக்கு அது புரியாமல் இருக்கின்றார்கள், அறியாமல் இருக்கின்றார்கள். அதனால்தான் த ட்ரபிள்டு ஹார்ட்ஸ் என்று நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் டிபார்ச்சர், he announced his departure. The heart of the disciple were troubled. They were in the fear. அவங்க பயத்தில் இருக்கிறார்கள். முகமெல்லாம் வாடி போயிருக்கிறது, அவருடைய உள்ளம் வாடி போயிருக்கிறது. ஏன்னா இயேசு ஆண்டவர் எங்களை விட்டு போக போகிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் போனாதான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் கட்டி வாழுகிற வீடுகள், மாடிகள் எதுவுமே நமக்கு நிரந்தரம் அல்ல என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், போகிற இடம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிறார். தோமா சொல்லுகிறார், பாருங்க ஆண்டவரே, நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இல்லையா? தோமா தான் கேட்குறார். தோமா அவரிடம், ஆண்டவரை நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாதே, இப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கு வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லும்போது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. வழி, ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த லைஃப். 3மே பெரிய டாபிக் இல்லையா? நானே வழி, என் வழியாக ஒருவன் உள்ளே சென்றால் அவன்
நல்ல மேய்ச்சலை காண்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நானே ஆடுகளுக்கு வாயிலாய் இருக்கிறேன். வாயில்னு சொன்னால் வாசல், அதான் வழி. அதே நேரத்தில் நான் தான் உண்மை. ஐ am the truth. ஜீசஸ் இஸ் த ட்ரூத். உண்மை. அவர் உண்மையாக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது வாழ்வு, லைஃப். ஐ am the லைஃப் இல்லையா? கிரேக்க வார்த்தையில் ஜோயே என்று சொல்லுகிறோம். ஜோயே, லைஃப். அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்வு இல்லை. அப்போது ஆண்டவர் அதை தான் நமக்கு இங்கே ப்ராமிஸ் பண்ணுறார். ப்ராமிஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்றார். உங்கள் வாழ்க்கைக்கு நான் ஆதாரமாய் இருக்கிறேன் என்று சொல்ல. அடுத்தது பார்த்தோம், நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொல்லுகிறார். அப்போது பிலிப்பு தந்தையை பார்ப்பதற்கான ஆர்வத்தோடு இருக்கிறார். இந்த பிலிப்பு எப்பவுமே ஆண்டவரோடு கூட இணைந்து ஊழியத்தில் இருக்கிறவர். 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறுவன் வைத்திருக்கிறான் என்று சொன்னவரும் பிலிப்பு தான் இல்லையா? அதே நேரத்தில் நாத்தான் வேலை அழைத்து வந்தவரும் பிலிப்பு தான். அதனால் பிலிப்பினுடைய பங்களிப்பு இயேசு ஆண்டவரோட ஊழியத்தில் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பிலிப்பு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் என்று சொல்லுகிறார். என்னை கண்டால் பிதாவை கண்டவன், பிதாவை கண்டவன் என்னை கண்டவன் என்று சொல்ற. அப்போ நீ ஏன் தந்தையை காட்டுன்னு சொல்ற அப்படின்றார். நான் தந்தை உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயலின் பொருட்டாவது நம்புங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு தன் தந்தையை நம்ப சொல்லுகிறார். ஏன்னா தந்தைக்குள்ளாக நான் இருக்கிறேன், தந்தை எனக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்றார். அதான் சொல்றார், ஜீசஸ் இஸ் த வே டு த ஃபாதர், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நோயிங் காட் என்று நம்ம பார்க்கின்றோம். அதான் இந்த 8 முதல் 11 வசனத்தில் பிலிப்புக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பதிலாக பார்க்கின்றோம் இல்லையா? அடுத்து நாம் பார்க்கிறோம், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். அழகா சொல்றார் பாரு. நான் தந்தையிடம் போக போறேன், தந்தை கிட்ட போறதுனால நீங்க என்ன கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன். ரொம்ப அழகா சொல்றாரு, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தான் இயேசுவினிடத்துல அவருடைய பெயரில் எதுவுமே கேட்பதில்லை. எதுவும் நிறைய கேட்குறோம், ஆனால் ஆண்டவருடைய பெயரில் கேட்காம நம்ம ஜென்ரலாக கேட்டுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் பிதாவை வேண்டிக் கொள்ளும் போது நான் உங்களுக்கு அதை தருவேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஜபத்தில் நாம் இயேசுவோடு நெருங்கி இருக்கும்படியான ஒரு அழைப்பை இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பிதாவோடும் ஆண்டவரோடும் நெருங்கி இருக்கின்ற ஒரு உறவு. 15 21 வசனத்தில் த ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்குறோம். த ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு ஆண்டவருடைய உடல் ஆப்சன்ஸாக இருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவிதான் வந்து நம்மை ஆற்றி தேற்றி நமக்கு புது பலனை தந்தது. அதான் சொல்ல, ஜீசஸ் பிரசன்ஸ் இஸ் இன் த ஹோலி ஸ்பிரிட் என்று நம்ம பார்க்கிறோம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன்.
உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ரொம்ப அழகா சொல்றார். நான் தந்தை உள்ளம், நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ரொம்ப அழகான ஜீசஸினுடைய இந்த டீச்சிங்ஸ், இன்டிமெசி. ஜீசஸ் நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஆவியானவரை அனுப்புவேன், தேற்றரவாளன். தேற்றரவாளன் என்று சொன்னால் வாதாடுபவர், கம்ஃபர்டர், நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றி தேற்றுகிறவர், வழி நடத்துகிறவர், எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிறவர். அதே நேரத்தில் நமக்காக வாதாடுகின்ற, எப்படி நம்ம ஒரு கேஸ் போட்டு வக்கீல் நமக்கு கோர்ட்டில் நின்று நமக்கு எதிராக நின்று வாதாடுகிறாரோ, நமக்கு ஆதரவாக நின்று வாதாடுகிறாரோ, அதுபோல் நமக்காக பரிந்து பேசுகிறவர் தான். அதனால தான் அவருக்கு பேர் தேற்றரவாளன் என்று நம்ம சொல்லுகிறோம். நம்மை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், நம்மோடு கூட இருக்கிற தூயாவர். இப்போ நம்ம கூட அவர் இருக்கிறார். அதனால தான் நம்மளை எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிற இந்த காலை நேரத்தில் கூட இந்த காணொளி வழியாக நம்மை இணைத்திருக்கிறார். நம்மை அழைத்து வந்திருக்கிறவர் தூய ஆவியானவர். அவர் இல்லைன்னா நம்ம இங்கே ஒன்று கூடி இருக்கவே முடியாது. அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய பணியாக இருக்கு. அப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ப்ராமிஸ் ஆஃப் பீஸ் அண்ட் பிரசன்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். இந்த மூணுத்தையும் இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் நம்மளை ஆண்டவர் அழைக்கிற என்னத்துக்கு, அந்த கால் டு ஆக்ஷன் இஸ் டு லிவ் இன் த லைட் ஆஃப் ஜீசஸ் ப்ராமிஸ். இயேசுவினுடைய அழைப்புதலை பெற்று நாம் அவருடைய வாக்குத்தத்தத்திலே வாழ அழைக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் சமாதானத்தை நமக்கு அவர் தருகிறன்னு சொல்கிறார் இல்லையா? பீஸ் இன் அன்சர்டனிட்டி. இந்த உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் சிங்கப்பூர், மலேசியாவிலலாம் கொரோனா மிக அதிகமாக பரவி கொண்டிருக்குன்னு சொல்லுகிறாங்க. ஒருவேளை திருப்பி அதிகமாகுமா இல்லை குறையுமா, அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும், மரணங்கள் நிகழுமா என்று தெரியாது. ஒருவேளை இது என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு பேர் தான் அன்சர்டனிட்டி. இந்த பீரியட் ஆஃப் அன்சர்டனிட்டி, இந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? அதான் ஜீசஸுடைய பிரசன்ஸ், த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ், த பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூடவே இருக்கு. இந்த நேரத்தில் தான் ஹோலி ஸ்பிரிட்னுடைய வேலை நம்ம கூடவே இருந்து அவர் நமக்கு மிகப்பெரிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதான் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 26:3 சமாதானத்தை தருகிற ஆண்டவர். யாரெல்லாம் அவர்களை விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானத்தை தேவன் தருகிறார். பிலிப்பியர் 4:7 பார்க்குறோம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்றார். கொலோசியர் 3:15 சொல்ல, நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்றார். அவரே வழியா இருக்கிறார் இல்லையா? யோவான் 10:9 பார்க்குற, நானே உங்களுக்கு வாயிலாக இருக்கிறேன்னு சொல்றார். அப்போஸ்தலர் 4:12 இயேசுவின் பெயரை தவிர நம்ம வேற எந்த ரட்சிப்பு கிடையாது. 1 தீமோத்தேயு 2:5 இயேசுவே நம்முடைய மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்க்கும்போது யோவான் 16:7-15 பார்க்குறோம். ஹோலி ஸ்பிரிட்னுடைய மினிஸ்ட்ரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-39 பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தார், எப்படி பெற்றுக்கொண்டார்கள், எப்படியெல்லாம் அந்த மக்கள் பேசினாங்க இல்லையா, பல பாஷையில் பேசினாங்க, அது எல்லாருக்கும் புரிந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8:26-27 நமக்காக ஆண்டவரிடத்தில் இரவும் பகலுமாய் பெரும் மூச்சுகளோடு ஏக்கங்களோடு வேண்டிக் கொள்ளுகிற ஆவியானவர். அல்லேலூயா. நமக்கு ஜபிக்க தெரியலனா கூட சரி, நம்ம துன்பத்தில் துயரத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கெல்லாம் நிறைய மக்கள் ஜபிப்பதுக்கு தெரியல. ஆனால் அந்த ஜபத்துக்கு எல்லாம் பதில் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படின்னா, இயேசு ஆண்டவர் நமக்காக தூய ஆவியின் வழியாய் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வாய் பேச முடியாதவர்கள் எல்லாம் எப்படி ஜபிக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, உள்ளத்தில் நினைக்கிறாங்க. அந்த சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் தான் பிதாவினிடத்தில் ஜபிக்கிறார். அதற்கான ஜபம் நமக்கு வருகிறது, ஆசீர்வாதம். அதே பாருங்க, அடுத்தது ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 9:23-24, 1 யோவான் 2:3-6, பிலிப்பியர் 3:10 நாம் இதையெல்லாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கு. அதான் சொல்றார், ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புகின்றேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 28:20 யுக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிற ஆண்டவர். எபிரேயர்
13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் நம்ம இந்த நெருக்கடியான சூழ்நிலை, உலகமெங்கும் போர், பதட்டங்கள், அதீதமான மழை, அதீதமான வெயில், அதீதமான குளிர், அதீதமான சேதங்கள், ஒரு அன்சர்டனிட்டி. வி ஆர் லிவிங் இன் த பீரியட் ஆஃப் அன்சர்டனிட்டி. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நேற்று இரவில் கூட லடாக்கில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் நடந்திருக்கிறது என்ற செய்தி காலை நேரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக நம்மை சுற்றி நிறைய ஆபத்துகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே கூடாது. ஏன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய கைகளை பற்றி பிடித்து நம்மளை நடக்க சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாம் இந்த காலை நேரத்தில் அவரையே பற்றி பிடித்து கொள்வோம், அவரை நம்பி வாழ்வோம். அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்ற சிந்தனையோடு வாழ கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான மே மாதத்தின் 22ஆம் நாளாகிய இந்த வியாழக்கிழமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை காத்து வருகிறீர், தேவைகளை சந்திக்கிறீர், நல்ல மழையை தருகிறீர். இன்னும் ஆண்டவரையுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஆறுகளும் குளங்களும் நீர்நிலைகளும் நிரம்பி எங்களுடைய வாழ்வாதாரம், நீர் ஆதாரம் செழிக்க கிருபை தார். தொடர்ந்து வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த உலகத்தை சுற்றி பல்வேறு ஆபத்தான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதோ மலேசியா, சிங்கப்பூரில் கொரோனா பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி வீரியம் குறைவாக இருந்தாலும் ஆண்டவர், இந்த பரவல் இருந்தால் மீண்டும் என்னுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆகவே இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை காத்தரலும். அதே போல உலக நாடுகளில் ஏற்படுகிற அதீத மழை, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், போர், பதட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். குறிப்பாக அவனுடைய தாய் திருநாடாக இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆட்சி செய்கிற தலைவர்களுடைய ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களை காத்தரலும். சமாதானத்தினாலே நிறைத்தருள் எங்கள் தேசத்தில். உலக நாடுகளில் அமைதியை தாரு ராஜா. விசேஷம் அந்த நாளிலே இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை நிறுத்தார். இந்த நேரத்தில் பலவீனமாய் சுகரமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இப்படி பாவனப்பள்ளி போதவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சரம் திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும், சபையின் பொறுப்பாளர்களை ஆசீர்வதி, ஊழியர்களை ஆசீர்வதியும். குறிப்பாக இப்படி பாவனப்பள்ளி திருச்சபை கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். தேவையான சந்தியம் பலவீனங்கள் உண்டு, காத்தருள ராஜா. இந்த போதவர்கள், சபையார் யாவருக்கும் ஆண்டவர் இருக்கின்ற பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. நேரத்தில் என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரியம், ஆண்டவர் ஏஞ்ச காவி, அன்பான பிள்ளைகள், மாத்தால் மரியாதை ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. தேவையை சந்திங்க. இப்படி அன்புக்குரிய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் ஆண்டவர் எங்களோடு கூட இந்த ஊழியத்தில் இணைந்து உடைய பணியை தொடர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பயணங்களை வாக்கி செய்ததற்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அடியனையும் குடும்பத்தாரின் நீர் ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர், இந்த நேரத்தில் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இதோ ஜோலார்பேட்டை DKM கல்லூரி பேராசிரியர் ஆண்டவர் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆங்கில பேராசிரியர் இருக்கிற டாக்டர் மணிமொழி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு சகோதரி ஆசீர்வாதம் இந்த பிறந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இம்மட்டமாய் காத்தவர் இனிமேலும் இம்மானுவேலராக இருந்து காத்தருளும். ஆண்டவரே, நீர் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிற ஆண்டவர், எட்டாவது அறியாதமான காரியங்களை செய்கிற தேவன். அன்பு சகோதரி இருந்து வழி நடத்தும். பலவீனங்களை, கஷ்டங்கள் எல்லாம் மாற்றும். நல்ல சுகத்தை தாரும். இந்த புதிய வருடம் ஆண்டவர் இன்னும் பெரிய ஆசீர்வாதம் மட்டும் நிறைய ஆண்டவர் ஆயுசு நாட்களில் கூட்டி சேர்த்தரல வேண்டுமாய் ஜபிக்கிறோம். அன்பு கணவர் திரு வினேஷ் ஐயாவுக்காக, அன்பு மகள் ஆண்டவர் SRM காலேஜில் படிக்கிற சுப்ரியாவுக்காக ஜபிக்கிறோம். அன்பு மகளை ஆசீர்வாதம், ஐயாவை ஆசீர்வாதங்க. தேவைகளை சந்திங்க ராஜா. எல்லா நன்மையான காரியங்களும் பரத்திலிருந்து நீர் அவர்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று கூட நான் ஜபிக்கிறோம். நேரத்தில் எப்படிய அன்புக்குரிய சகோதரன் நவீனுக்காகவும் அண்ணாளுக்காக கூட ஜபிக்கிறோம். இந்த நாளில் தன்னுடைய திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற அந்த தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. தொடர்ந்து அவருடைய அன்பு பெற்றோர்களாகி அவருடைய அன்புக்குரிய ஆயர்கள் திரு ராஜகம்பீரம் ஐயர் அவர்களையும் ஐயரமாவையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்றார்களோ எல்லாருக்கும் ஆண்டவரே இதனால் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பலவீனமாக இருக்கின்ற பாவனப்பள்ளி அமுதாமாவுக்காக, விமலாமாவுக்காக, செல்வி அக்காவுக்காக, ஆண்டவரே அன்பு சகோதரி தங்கதுரை கலைச்சலுடைய அன்பு தாயார் விமலாமாவுக்காக நான் ஜபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே கோபியானனுடைய தாயாருக்காக ஜபிக்கிறோம். உடைய மின்னூர் சுமதி பிரபாகரன் உடைய அன்பு மகன் பிரவீனுக்காக ஜபிக்கிறோம். தலையில் அடிபட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னும்
அதிகமான சுகத்தை தாரும். தேவையை சந்தி ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு ஆயர்களையும் கண்ணோக்கி பாரும். இரவரன் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, என்னுடைய ஜபலாசரஸ் ஐயருக்காக, பால் மோசஸ் ஐயருக்காக, இன்னும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே சிகிச்சை பெறுகிறார்களோ, பலவீனமாக இருக்கிறார்களோ எல்லாரையும் தேவன் கண்ணோக்கி பார். தொடர்ந்து இந்த இறை பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கின்ற ராஜா. ஆண்டவரே இந்த நாளுடைய எல்லா படிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற, ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை பரத்திலிருந்து தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசிகள் இந்த நாளிலே நம்மளோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். God bless. இன்னும் சார்